அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யங் முஸ்லிமா. இன்றைக்கி நம்ம கதீஜாவோட தொடர்ச்சியான பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் கதீஜா இறை தூதர்கிட்ட பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு. அதே மாதிரி தன்னோட கணவனுக்கு பக்கபலமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க தான் கதீஜா. இறை தூதருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இவங்க அவங்களோட உறவினர்களில் ஒருத்தரான வரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட இறை தூதரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டைமில் அவங்க பயம், அவநம்பிக்கை அப்படியான ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இறை தூதருக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் தேவை அப்படின்னு அவங்க அறிஞ்சு அதுக்கு சிறந்த பர்சன் வரக்காதான்ன்றதையும் தெரிஞ்சு கொண்டு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. வரக்கா கிட்ட போன உடனே நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. சொன்னதும் வரக்கா உடனே கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட வந்தது ஏற்கனவே மூசா அப்படின்ற இறை தூதர்கிட்ட வந்த ஜிப்ரில் தான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ப இயலாம இருக்குது. வரக்கா ஒரு முஸ்லிம் இல்லை, இருந்தாலும் அவர் நிறைய புத்தகங்களை படித்தவர். வரக்கா தூதர்கிட்ட சொல்றாரு, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு. உன்னோட மக்கள் உன்னை விட்டு விலகுற நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வரக்கா தூதர்கிட்ட எல்லா நல்ல குணங்களையும் பார்த்திருக்காரு. தூதர் கேட்குறாரு ரொம்ப கவலையோட, அவர்கள் என்ன வெளியே தள்ளுவார்களா, என்னை வெளியேற்றுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வரக்கா சில அறிவுரைகளை சொல்கிறாரு. மக்கள் உன்னை வெளியேற்றுறதுக்கு புஷ் பண்ணுவாங்க, உன்னை தள்ளுவாங்க, உன்னை அனுமதிக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள் உன்னை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு வரக்கா சில அறிவுரைகளை சொல்கிறாரு. இப்போ கதீஜா தூதரை அழைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மறுமை உலகத்துலேயும் கதீஜா ஸ்பெஷலான ஒரு பர்சனாக இருக்காங்க. இன்னொரு ரீசனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் உமன் இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சனாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் கதீஜா. என்ன ஒரு மரியாதை! பட் எவ்ரி ஹானர் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? கதீஜா அப்படி என்ன தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1, ஒரு பில்டராக மற்றவங்களை விட டிஃப்ரெண்டாக இருக்கணும். யூ ஹாவ் டு பிலீவ் இன் வாட் யூ ஹேவ். நம்பர் 2, யூ ஹாவ் டு பி அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி நம்பர் 3, யூ ஹாவ் டு சேக்ரிஃபைஸ். இப்படி இது எல்லாமே கதீஜா கிட்ட இருக்குது. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது இல்லையா? ஒரு உன்னதமான ரிச்சான உமன் தான் கதீஜா. பட் இப்படி இருந்தும் இவங்களுக்கு நடந்தது என்ன? நிறைய விடயங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன், அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. நாட் ஓன்லி ஹர் ஹஸ்பண்ட் பட் ஈவன் த ஹோல் ஃபேமிலி, அவங்களோட முழு குடும்பத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்ற பொறுப்பு கதீஜாக்கு இருந்துச்சு. 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அதில் 2 ஆண் குழந்தைகளை இழந்தாங்க. அதனால் அவங்க லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போகலை. நிறைய சோதனைகள். தன்னோட குழந்தைகளை இழந்த போதும் அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகளோட ஆதரவு எப்போவுமே இருந்துச்சு. நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க், நெகிழ்ச்சி, இது எல்லாமே கதீஜா கிட்ட இருந்த நல்ல பண்புகள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா, யூ டோன்ட் கிவ் அப் கைஸ், பட் எவர் சிச்சுவேஷன் யூ டோன்ட் கிவ் அப். ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப போகிறீங்களா? ஸோ உங்களுக்கு நம்பிக்கை கட்டாயம் தேவை. நாம் எல்லோருமே தீஸ் டேஸ் போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை தான். கதீஜா அவங்க வீட்டில் செய்த யூனிக்கான விஷயம்தான் ப்ரேயர். தொழுகை முஸ்லீம்கள் மீது கடமையாகிறதுக்கு முன்னாடியே டெய்லி மார்னிங் 2 ரக்காயத் தூதரோடு நின்று அல்லாவை வணங்குவாங்க. ஏற்கனவே சொன்னா போல் அல்லாவால் வரவேற்கவும் பட்டாங்க. சொர்க்கத்தில் அவங்க மட்டும் சிறந்த பர்சனாக வராமல் அவங்களோட மகளான ஃபாத்திமாவும் சொர்க்கத்தில் சிறந்த பர்சனாக அவங்க மாற்றி அமைச்சாங்க. கதீஜா ரமலான் 10வது டே இறந்தாங்க. அதுவும் தன்னோட கணவரான தூதரோட கைகளிலேயே இறந்து போகிறாங்க. இந்த இறப்பிற்கு பிறகும் தனித்துவம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க இறந்த பிறகு அவங்களோட இருந்த அந்த நான் எண்டிங் பாண்ட் உணர்வுகள், அதே மாதிரி அவங்க மேலே இருந்த அன்பு இறை தூதருக்கு கொஞ்சம் கூட குறைந்து போகலை. கதீஜாவை பற்றி யாராவது பேசினா தூதரோட முகம் அப்படியே மாறிடுமாம். ஆயிஷா தூதரோட மற்ற மனைவி கூறுறாங்க, ஒரு நாள் கதீஜாவோட சகோதரி வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. தூதர் சொன்னார், ஆயிஷா அது ஹாலாவாக இருக்கட்டும் அப்படின்றாரு. கதீஜாவோட சகோதரி தான் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக யாருன்னு பார்க்காமலே தூதர் சொன்ன பதில் ஆயிஷாவுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உடனே ஹாலா உள்ளே வந்த உடனே தூதருடைய கண்கள் அப்படியே கண்ணீரில்
தத்தளிச்சுதான். திஸ் இஸ் லவ் ஐ திங்க். அவங்க மீது இறை தூதர் வைத்த காதல் ரொம்ப லெஜெண்டரியானது. ஆயிஷா சொல்கிறாங்க, அவங்க ஒரு பெண் மீது பொறாமப்படவும் இல்லையாம். அதே மாதிரி அந்த பெண் அவங்க பார்த்ததும் இல்லையாம். அது யாருன்னா அதுதான் கதீஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே ஆயிஷா தூதர்கிட்ட கேட்குறாங்க, வை யூ கீப் ரிமெம்பரிங் ஹர். ஆயிஷா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கதீஜாவை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இறை தூதர் ஆயிஷாவுக்கு சொன்ன ஒரே பதில், கதீஜாவை பற்றி எதுவும் கூறி என்னை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு. வாட் அ லவ் இஸ் திஸ், வாட் அ வுமன் ஷீ இஸ். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கதீஜா கிட்டே இருந்து நாம் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்தை பின்பற்றணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்குள்ளேயும் ஆழமாக பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம். அல்லாவுக்காக நம்ம அதை செய்தோம்னா இன்ஷா அல்லா அதில் நம்மளுக்கு பரக்கத்தும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜஸாக்குமுல்லா ஹைரன். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். அதே மாதிரி கதீஜாவோட பண்புகள் நீங்கள் நேசிக்கிற எந்த பர்சனுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.